விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி ஒன்றியம் ஆலம்பூண்டி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கைகளை மனுக்களை பெற்றுக்கொண்டு கணினி மூலம் பதிவு செய்வதற்கான அறிவுறுத்தினார். தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண்மை இடுபொருட்கள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இந்த திட்டத்தின் மூலம் ஊரக பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் 15 அரசு துறைகளில் சார்ந்த 44 சேவைகள் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தின் முகையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒதியத்தூர் என்ற கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். தொடர்ந்து வீசாலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் முதல்வர் திட்டத்தில் கலந்து கொண்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். மேலும் பொதுமக்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழக அரசு பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் என இருபாலர் மீதும் முன்னேற்றம் செய்வதற்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்றும், மாணவர்களுக்கான கல்வியின் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக, அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், தமிழகம் முழுவதும் தற்பொழுது அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் 1048 அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் 50,915 மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு மாதம் உரிமைத்தொகை மற்றும் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் இந்த அரசு செய்து தருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கேலோ இந்தியாவில் சேர்க்கப்பட்ட மல்லர் கம்ப விளையாட்டு தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டாக உள்ளது. தமிழ்நாடு மல்லர் கம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பில் தமிழகத்தில் முதலில் தோற்றி வைத்த அதன் முக்கிய பயிற்சியாளர் உலகதுரை என்பவரது 85வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து மல்லர் கம்ப விளையாட்டு வீரர்களும் விழுப்புரத்தில் 100 மல்லர் கம்பங்களில் 1000 மாணவர்கள் உலக சாதனையை நிகழ்த்தினர். விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எல்லிச்சத்திரம் என்ற இடத்தில் 1950ஆம் ஆண்டு அணை கட்டப்பட்டது. இந்த அணை 2021ஆம் ஆண்டு பலத்த வெள்ளத்தின் காரணமாக பழுதடைந்த நிலையில் இருந்ததால் இதனை அகற்றி புதிய அணை கட்டுவதற்கு ரூபாய் 86 கோடியே 25 லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு அணை கட்டுமான பணிகள் நடைபெற்று தற்பொழுது முடிவடையும் நிலையில் உள்ளது. இதனை விவசாயிகள் குழு மற்றும் அதிகாரிகள் குழு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் 26 ஏரிகள் நிரம்பி 13,100 ஏக்கர் பாசன வசதிகள் பெறும் என்று அணைக்கட்டு மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட விவசாயிகள் அணையின் தெற்கு புறமாக கரையோரங்களில் சிமெண்ட் கான்கிரீட் தடுப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அப்பொழுது அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை கூடுதல் நிதி பெற்று செயல்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்துள்ளதாகவும் கூடுதல் நிதி ஒதுக்கி உள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் குறிப்பாக 109 புதிய விதைகளை விவசாயிகளுக்கு வழங்க உள்ளது வரவேற்கத்தக்கது என்றும், ஆராய்ச்சி நிலையங்களை முக்கியத்துவம் கொடுத்துள்ளது மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவது போன்றவை கூடுதல் வரவேற்பு செய்திகளாக என்று விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவனைநல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். தொடர்ந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான பேருந்து நிறுத்த நிழற்குடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி, தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வித்தரம் உயர்த்துவதற்காக இடைநிற்றலை தவிர்ப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் பள்ளி சீருடைகள், பள்ளிகளுக்கு தேவையான புத்தக பைகள் உள்ளிட்டவைகளும் வழங்கப்படுகிறது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நின்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணித்திட்டத்தின் மூலமாக உலக தாய்ப்பால் தின வார விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற மத்திய அரசின் திட்டத்தினை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தாய்ப்பால் வார விழாவில் பேனர்கள் வைக்கப்பட்டு கண்காட்சி திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சி. பழனி குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி கண்காட்சியை திறந்து வைத்தார். தொடர்ந்து இதற்கான விழிப்புணர்வு பேரணியையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. விழிப்புணர்வு பேரணியில் துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த அட்டவணைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன.